ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்றல் விலாக்ஸ். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். இன்றைக்கிங்க ஒரு 5:30க்கு எந்திரிச்சிட்டு வெளியில் வந்து பார்த்தேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த விடிஞ்சு விடியாமல் ஒரு மாதிரி சிலுசிலுன்னு காற்றடிச்சிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஒரு கிளைமேட் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரே ஒரு ரோஸ் மட்டும் பூத்துருக்கு. செம்பருத்தி செடியில் தேடி தேடி பார்த்தேன். டெய்லியும் 4-5 பூ இருக்கும். இன்றைக்கி பூவே காணோம். ரோஸ் செடியில் மட்டும் ஒரே ஒரு பூ இருக்குது. சரி வாங்க கிச்சனுக்கு போகலாம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிச்சனுக்கு போனோம்னா ஒயிட் ரைஸ் வச்சிடலாங்க. என்ன பிளான்னா ஒயிட் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும். ஏன்டா ஆயில் இவ்வளோ சேர்த்துறேன்னு நினைக்காதீங்க. அப்போ தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. பாத்திரம் பார்த்திங்கன்னா சிங்க் ஃபுல்லாக இருந்துச்சு. நைட் கழுவாமல் படுத்தாச்சு. எங்கள் கேட்டுக்கு வெளியில் இப்போ தான் லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருக்கு. சரி பால்கனி கதவை திறந்துட்டு வெளியில் வந்து பார்க்கலான்னு பார்த்தேன். லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருச்சு. தோசை குருமா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அது வந்து தண்ணி ஊற்றி வரைச்சா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ ஆயிலே ஃப்ரை பண்ணி கொடுத்துட்றதுங்க. நாங்கள் சாப்பிட மாட்டோம், குழந்தைங்களுக்காக தான். அதுவும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணாமல் உப்பு மஞ்சள் தூள் போட்டு மட்டும் போட்டுங்க. ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த ஆயிலை வடித்து எடுத்துடலாம். இது வந்து குருமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேங்க நல்லா மொறுமொறுன்னு ஆனதுக்கப்புறமா இந்த எண்ணெயை ஃபுல்லாக வடித்து எடுத்துருங்க. அந்த எண்ணெயை வந்து நம்ம தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வடித்து எடுத்துட்டேன். அதை வந்து தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு பாருங்கள். லெமன் ரைஸ்க்கு செம்ம காம்போவாக இருக்கும். வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குட்டீஸ் வந்துங்க பொரியலை விட உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஃப்ரை தான் கேட்குறாங்க. குருமா இறக்கிடலாம். சைட் பை சைடு பாத்திரத்தை கழுவியாச்சு. சிங்க் காலி. குட்டீஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிடலான்ட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஊற்றி கொடுத்துட்டு இப்போ லெமன் ரைஸ் பண்ணிடலான்ட்டு அதையும் பண்ணி எடுத்தாச்சு. லெமன் ரைஸுக்கும் உருளைக்கிழங்கு வறுவலுக்கும் அவ்வளோ காம்போ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லெமன் ரைஸ்லேங்க வேர்க்கடலை ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வேர்க்கடலை ஆட் பண்ணல. இப்போ வந்து குட்டீஸ்க்கு லஞ்ச் போட்டு கொடுத்தாச்சு. தம்பிக்கு வந்து அப்படியே வந்து நான் பொரியலை வச்சுருவேன். ஆனால் பாப்பாவுக்கு வந்து தனி கப்பில் போட்டு கொடுத்தா தான் பிடிக்கும். இது பாப்பாவுக்கு தனியாக ஒரு கப்பில் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை போட்டு அவங்கள அனுப்பிச்சாச்சு. சரி அடுப்பு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சுங்க. நான் அன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணியிருப்பேன். வந்து புது ஸ்டவ் வாங்கியாச்சு. அதை இந்த வீக்கில் தான் வந்து எடுத்து செட் பண்ணலான்ட்டு இருக்கோம். இன்னொரு 2-3 டேஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபுல்லாக அடுப்பு க்ளீன் பண்ணிட்டேன். சரி இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு காஃபி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிச்சன் கவுண்டர் டாப்லாம் ரெடி பண்ணியாச்சு. காஃபி போட்டுறான்ட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டுங்க. மிஷினில் துணியும் போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இன்றைக்கி இதோட மார்னிங் ரொட்டீன் முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.